தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வானிலை பற்றியும் மற்றும் வானிலையால் தினசரி ஏற்படும் மாற்றங்களையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தினசரி வானிலை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சிவப்பு கலர் பட்டனை ஆல் என்று ஓகே செய்தீங்கன்னா நம்மளுடைய வானிலை அறிக்கைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தற்பொழுது வானிலை பார்த்திங்கன்னா, இலங்கையிலிருந்து, அதாவது அந்த தாழ்வு மண்டலமானது இலங்கையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து வருகிறது. இது தாழ்வு மண்டலமாக உருவெடுத்த நிலையில் இடையூறு, அதாவது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது போன வாரம் இல்லாமல் இடையூறு இருந்தது. வடக்கு அந்தமான் மற்றும் விசாகப்பட்டினம் அருகே அந்த இடையூறு மற்றும் குளிரலை இடையூறு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடையூறு என்பது வடக்கு அந்தமான் பகுதியிலும் இல்லை, அதே சமயம் விசாகப்பட்டினம் கடலோரம் வடக்கு வங்க பகுதியும் இல்லை. இப்போ இந்தியாவோட அந்த மையப்பகுதியில் இடையூறு இருக்கிறது. அதே சமயம் வட இந்தியா மற்றும் மேற்கு வங்கம் அங்கே தான் இருக்குது தவிர வங்கக்கடலில் எந்த ஒரு இடையூறும் இல்லாத காரணத்தினால் குளிரலை மற்றும் வரும். அங்கே எழும்பக்கூடிய அந்த குளிரலை இந்த சுழற்சியோட மையப்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இதற்கு வெப்பக்காற்றும் தற்பொழுது இந்திய பெருங்கடல் காற்று ஒரு சாதாரண ஒரு வெப்பக்காற்றாக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அருகே எந்த ஒரு இடையூறும் இல்லாத காரணத்தினால் அதை சரியாக பயன்படுத்தி, இடையூறு இருந்தால் இது இலங்கை மட்டும் தொட்டுக்கொண்டு இது தெற்கு அதாவது இந்திய பெருங்கடல் வழியாக அது மாலத்தீவு வழியாக போகும். அதி தீவிர இடையூறுகள் மற்றும் குளிரலை மற்றும் உயரழுத்தம் இடையூறு இல்லாத காரணத்தினால் இது என்ன பண்ண போகுதுன்னா, சற்று வடக்கு நோக்கி, அதாவது இலங்கைக்கு அருகே வரும். இலங்கைக்கு அருகே பிறகு இலங்கையை கடந்து பிறகு தான் அது படிப்படியாக செயலிழந்து அது மேற்கு நோக்கி மாலத்தீவு லட்சத்தீவு பகுதியை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எப்படி இருந்தாலும் இதனால் மழை உறுதி. நம்ம அறிவித்ததில் மாற்றம் இல்லை. கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் மட்டும் மிக மிக கனமழை வரை பதிவாகலாம். அதுவும் தென் மாவட்டம் டெல்டாவிற்கு மட்டும் ஓரிரு இடங்கள் மட்டும் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் இலங்கைக்கு மழை உறுதி, இலங்கைக்கு கனமழை உறுதி, மிக மிக கனமழை உறுதி. இலங்கையை பொறுத்தவரை வட இலங்கைக்கு பரவலாகவே இருக்கும். 24 மணி நேரம் தொடர்ச்சியாகவே மழை எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு. இலங்கையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அடைமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு 3 நாள். அடுத்து மீனவர்களான எச்சரிக்கையை பொறுத்தவரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். கண்டிப்பாக மீனவர்கள் அடுத்த 4 நாள் கண்டிப்பாக கடலுக்கு செல்ல வேண்டாம். ஆழ்கடலுக்கு பகுதிக்கு செல்லவே கூடாது. பலத்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 90 கிலோமீட்டர் வரை கண்டிப்பாக வீசக்கூடும். 80-70 கிலோமீட்டர்லாம் வீசிக்கொண்டே இருக்கும் என்பதனால் ஆழ்கடலுக்கோ அல்லது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கோ தென்கிழக்கு, அதாவது ஆழ்கடலுக்கே செல்ல வேண்டாம். அதாவது வங்கக்கடலுக்கு ஒரு கரையோரம் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் கரையோரத்தை விட்டு ஒரு 100 கிலோமீட்டரோ 200 கிலோமீட்டர் அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக படகுகளுக்கு சவாலாக இருக்கும். படகுகளை தூக்கி வீசப்படும் அளவிற்கு காற்று கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்பதனால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அன்புடன் எச்சரிக்கப்படுகிறது. அடுத்து அறுவடை விவசாயிகள் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டெல்டா விவசாயிகள் தென் மாவட்டம் டெல்டா மற்றும் அனைத்து தமிழக விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான எச்சரிக்கை. அதாவது இப்போ யாருமே மழை வரப்போகுது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, மழையா? அது வடகிழக்கு பருவமழை காலத்தில் நீங்கள் சொன்னீங்க, அப்பவும் மழை பெய்யலை. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தாழ்வு நிலை வருவீங்க, புயல் வருவீங்க, ஒன்றுத்தையும் காணோம். ஆனால் இப்போ பிப்ரவரி மாதத்தில் மழையா? நம்ப முடியவில்லை அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது மழையே வராது, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் மழை வரும்பொழுது அவர்களுக்கு அப்போ புரியும். மழை வரும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அப்போ தெரியும், என்ன சார் திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம முன்னாடி அறிவிச்சாச்சு. ஆனால் மழை வரும்பொழுது மட்டும் அங்கே டக்குன்னு வானிலை அறிக்கை கேட்பாங்க. ஸோ வானிலை என்பது ஒரே மாதிரி இருக்காதுங்க. வானிலை என்பது அதாவது நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும், வானிலையும் அதை விட பல மடங்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும் என்பதனால் தமிழக விவசாயிகள் மற்றும் தமிழக
என் உயிர் விவசாயிகள் அனைத்து நண்பர்களும் வானிலையால் இணைந்திருப்பது மிகவும் நல்லது. வானிலையால் தினசரி இணைந்திருங்க. மழை வருதோ இல்லையோ நீங்கள் முன்கூட்டியே மழை வருதா அல்லது வெயில் அடிக்குமா அல்லது பனிப்பொழிவு இருக்குமா என்பதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ திடீர்னு மழை, அடுத்த நாள் திடீர்னு இடையூறு காரணமாக வேலைக்கு போகலாம் என்பதனால் நீங்கள் தினசரி வானிலையால் இணைந்திருப்பது மிகவும் நல்லது. மழை வரும்பொழுது மட்டும் கேட்கக்கூடாது, மழை இல்லாத நாளும் நீங்கள் கேட்கணும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இடையூறுகள் தற்பொழுது குறைவாகவே இருப்பதன் காரணமாக குளிரலை காற்று மட்டும் வரும் என்பதனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தி இலங்கைக்கு கனமழை முதல் மிக கனமழை உறுதி. ஆனால் டெல்டாவிற்கு நாம் அறிவித்தது மாற்றமில்லை. சற்று கனமழை முதல் மிக பலத்த மழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டம், அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மன்னார்குடி, கொரடாச்சேரி, தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும், திருச்சி மாவட்டம் முழுவதும், அரியலூர், பெரம்பலூர், நாமக்கலுடைய தெற்கு பகுதி மற்றும் புதுச்சேரியோட தெற்கு பகுதி, காரைக்கால் மற்றும் டெல்டாவில் தெற்கு பகுதியான வேதாரண்யத்துக்கு மழை உறுதி. வேதாரண்யம், கோடியக்கரை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாகவே மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் தெரிகிறது. அதே போன்று டெல்டாவுடைய தெற்கு பகுதி அனைத்து டெல்டா மாவட்டங்களிலும், அதே சமயம் அதை ஒட்டியிருக்கக்கூடிய டெல்டா உள் மாவட்டங்கள், டெல்டா மைய மாவட்டங்கள் அனைத்து டெல்டாவிற்கும் மற்றும் தென் மாவட்டமாகிய தென்கடலோரம் அனைத்து தென் மாவட்டங்கள் முழுவதும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று பரவலாகவே கனமழை முதல் ஒரு இடங்களில் மிக பலத்த மழை வரை பெய்வதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. பிற மாவட்டங்கள், அதாவது நீலகிரி மற்றும் வடக்கே இருக்கக்கூடிய வட மாவட்டங்களுக்கு மிதமான மழை உறுதி. மிதமான மழை முதல் அதிகபட்ச வாய்ப்பாக சற்று கனமழை வரை பெய்யலாம். வடக்கே மழை குறைவாக இருக்கும். ஏன்னா வடக்கே இடையூறு குளிரலை பெரும்பாலும் வரும் என்பதனால் வடக்கே மழை குறைவாக இருக்கும். ஆனால் அங்கேயும் மழை பெய்யும். ஆனால் மேக்சிமம் அதி தீவிர மழை என்பது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும், இலங்கைக்கு அதைவிட தீவிர மழை என்பது காத்திருக்கிறது. இது மழையோட நாட்களை பொறுத்தவரை இன்றே பார்த்திங்கன்னா தாழ்வு மண்டலம் எங்கேயோ இருக்குது. ஆனால் இப்போவே மேகமூட்டம் சொல்ல தொடங்கிவிட்டது. திடீரென்று ஆங்காங்கே தூறல் மிதமான மழை என்பது பெய்து கொண்டு தான் இருக்கிறது. நாளை இதை விட படிப்படியாக மேகமூட்டங்கள் உள்ளே நுழையும். இது நெருங்க அதில் இருக்கக்கூடிய மேகங்கள், அதில் இருக்கக்கூடிய மழை தரக்கூடிய மேகங்கள் அனைத்தும் படிப்படியாக தமிழக நிலப்பகுதிக்குள் இது இலங்கை நெருங்கும் பொழுது மழை நாட்கள் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வரை நீடிக்கலாம். ஆனால் 1, 2, 3 ஆகிய தேதியை மையமாக வைத்து டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழை வரை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் தெரிகிறது. இதனால் அறுவடை பணிகளுக்கு சற்று தடையாக இருக்கும். அதே சமயம் சற்று அச்சுறுத்தும் வகையில் ஏற்படும். அதாவது திடீரென்று மழை வருவதனால அனைவருக்கும் சற்று விவசாயிகளுக்கு ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் மழை பெய்யுது அப்படின்னு, இப்படி பெய்யுது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக மழை இருக்கும். ஆனால் பயிர்கள் மூழ்கும் அளவிற்கு மழை தற்போது இல்லை. பயிர்கள் மூழ்களுக்கு மழை மற்றும் பயிர்கள் மூழ்கடித்து போகும் அதிக மழையெல்லாம் இல்லை. ஆனால் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை உறுதியாகிவிட்டது. மிக பலத்த மழை வரை ஒரு இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புகள் தெரிகிறது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இருப்பவர்கள் அதி தீவிர கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு அடுத்து இது கடந்து சென்ற பிறகு, செயலிழந்த பிறகு பனிப்பொழிவு மற்றும் இடையூறுகள், குளிரலை மற்றும் மூடுபனி எல்லாமே இதற்கடுத்து அடுத்த 1 வாரம் 2 வாரம் தொடர்ச்சியாகவே நீடிப்பதற்கு வாய்ப்புகள் தெரிகிறது. ஸோ மேலும் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.